ரயில் டிக்கெட் எடுக்காமல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கோஷமிட்டபடி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மதன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதன்ராஜ், ரயில் டிக்கெட் எடுக்காமல் பயணித்த நபர்கள் யார் என்பது குறித்தான தகவல் கிடைத்திருக்கிறதா? விவரம் என்ன? தனலட்சுமி, அதாவது மத்திய பிரதேசத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்த வடமாநில யாத்திரைகள் மதுரையிலிருந்து ரயிலில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். சுமார் 400க்கும் மேற்பட்ட வடமாநில யாத்திரைகள் மதுரை பேசஞ்சர் ரயில் மூலம் வரும்பொழுது டிக்கெட் பரிசோதகர் பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது சுமார் 100 பேர் மட்டுமே டிக்கெட் எடுத்ததாகவும் மீதமுள்ள 300க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் எடுக்காமல் வந்திருந்தது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து ரயில்வே டிக்கெட் பரிசோதகர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அபராதமும் விதித்துள்ளனர். அதில் சிலர் அபராத தொகையை கட்டாமல் கோஷமிட்டபடி ரயில் நிலையத்திலிருந்து தப்பி ஓடியுள்ள சம்பவம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக மத்திய பிரதேசத்திலிருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட வடமாநில யாத்திரைகள் மதுரை வந்து இறங்கியுள்ளனர். அதன் பின்பு அங்கிருந்து மதுரையிலிருந்து காலை 6:30 மணி அளவில் புறப்படும் பேசஞ்சர் ரயிலில் வடமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் ராமேஸ்வரம் நோக்கி பயணம் செய்துள்ளனர். ரயில்வே பரிசோதகர் திடீரென ரயிலில் பயணம் மேற்கொண்ட வட மாநிலத்தவர்களிடம் சோதனை செய்துள்ளார். அதில் வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் இன்றி பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அவர்களில் சுமார் 100க்கும் மேற்பட்டோரை தடுத்து நிறுத்தி ரூபாய் 25,000 வரை அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. இருப்பினும் 200க்கும் மேற்பட்டோர் எந்தவித அபராதமும் செலுத்தாமல் திடீரென ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடி கும்பலாக சேர்ந்து சத்ரபதி சிவாஜி சிந்தாபாத் என கோஷமிட்டபாடு பலத்த சத்தத்துடன் ரயில் நிலையத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதனால் செய்வதறியாமல் திகைத்து போன டிக்கெட் பரிசோதகர் அவர்கள் சென்றதை வேறு வழியின்றி பார்த்து கொண்டே இருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கும் போது அபராதம் விதிக்கப்படும் என முன்கூட்டியே அறிந்த நபர்கள் திட்டமிட்ட முறையில் கோஷமிட்டபடி நாடகமாடி தப்பி ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே சென்றுள்ளனர். இனிவரும் காலங்களில் ரயில் விதிகளை மீறி டிக்கெட் இன்றி பயணம் செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வட மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட யாத்திரைகளில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் எடுக்காமல் ரயில் முழுவதும் நிறைந்து பயணம் செய்தது தமிழக பக்தர்களிடையே ஒரு முகம் சுளிக்கும் சூழ்நிலையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களை பிடிக்க முற்படும் பொழுது அவர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் அரங்கேறியுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதன்ராஜ்.